Welcome everyone. GK Shankar Learning Institute Group 2 2A Test Batch Prelims 2024 General English Test number 9. ஸோ டெஸ்ட் நம்பர் 9க்கு வந்திருக்கும். இது வந்து 12th புக்கில் இருக்கக்கூடிய புக் வைஸ் டெஸ்ட்டு. இந்த புக் வைஸ் டெஸ்ட்டில் நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி தான் போகிறோம். பட் 12th புக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே படிக்க போகிறது கிடையாது. அதில் சொல்லியிருக்கக்கூடிய கிராமர் போர்ஷன்ஸை படிப்போம். சம்டைம்ஸ் வந்து ஆத்தர் இன்ஃபர்மேஷன் ரெலவெண்ட்டாக சொல்லியிருந்தால் அந்த விஷயங்களை நம்ம படிப்போம். பர்டிகுலராக அந்த கிளாஸரி ஏதாவது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஏரியாக்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே கொஸ்டின் நம்பர் 1, fill in the blank with suitable option. ஸோ ஆப்ஷன் 1க்கு வந்து எனக்குன்னா ஐ எம் எ வெரி ஹானஸ்ட் அண்டு ஹம்பிள் பீயிங் என்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கொஸ்டின் டேக் நம்ம போடணும். யூஸ்வலி வந்து ஐ ஆம்னு இருக்கிறதுனால நம்ம நாட் சேர்த்துவோம். ஆர்இன்ட் ஐங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஃபார் த கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2, fill in the blank with the suitable question tag. Let's our eyes and mediate for someone. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 2, fill in the blank with the suitable question tag. Let's our eyes and meditate for some time அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது லெட்ஸ் க்ளோஸ் ஆர் ஐஸ்ன்னு சொல்கிறது தான் ஷால் வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெட்டஸ் வந்துட்டாவே ஷால் வின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 2, option B is the correct answer. Next question number 3, William Shakespeare was prolific writer during Elizabethan age, Jacobean age and English Renaissance. So அப்போ 1, 2, 4 is the correct answer. நமக்கு 12th புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக வில்லியம் ஷேக்ஸ்பியரோடைய ஒர்க் பற்றின பேசிக்ஸை சொல்லியிருக்காங்க. 1 to 4 is the correct answer. For the question number 3, Shakespeare was a prolific writer during Elizabethan, Jacobean and English Renaissance age. இது சார்ந்தவர். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர். இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 19, 20 to 29 இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் இருக்கும். டெனேரியன், வைஸ்னேரியன், ட்ரைஸ்னேரியன், குவாஜர்னேரியன் என்று இந்த பேர் இருக்கும். சரிங்களா? இது வந்து 40, 49 அப்படிங்கிறது இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 12th புக்கில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5, த ஃப்ரேஸ் ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ் இஸ் த பிகினிங் ஆஃப் மோனோலாக் ஃப்ரம் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் As You Like It. As You Like It இருந்து எடுத்திருக்காங்க. Option A is the correct answer for the question number 5. Next question number 6, who compares the world stage to the play that catalogs on the 7 stages of man's life? மனிதருடைய வாழ்க்கையை 7 கட்டங்களாக கம்பேர் பண்ணுறவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. none other than வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியர் is the answer for the question number 6, option C. மேட்ச் த ஃபாலோயிங். சினானிம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சினானிம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7. ஸோ காசியஸ், டிஸ்அப்ரூவ், பிரிஸ்க், என்கேஜிங் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4, 2, 3, 1 இஸ் த கரெக்ட் மேட்ச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காசியஸ் அப்படிங்கிறது கேர்ஃபுல். அதுக்கப்புறம் டிஸ்அப்ரூவ் அப்படின்னு நம்ம சொல்கிறத வந்து எக்ஸ்பிரஸ் த டிஸ்லைக். நெக்ஸ்ட்டு பிரிஸ்க் அப்படின்னு சொல்கிறத ஸ்விஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்கேஜிங்கிறத சார்மிங்னு சொல்லுவோம். ஸோ 4, 2, 3, 1 is the correct answer for the question number 7. Next question number 8, match the following synonym. So humble அப்படின்னு நம்ம சொல்லுவோம். humble, eager, resistance, persuade இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து 1, 3, 2, 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 1 பார்த்தீங்கன்னா anxious, humbleனா ஸோ ஆண்டனிம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஈகருக்கு தான் வந்து anxious வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பிளுக்கு வந்து மீக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஈகருக்கு வந்து ஆன்சியஸ். அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ். ஆப்ஷன் சி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 2 அப்போசிஷன். அதுக்கப்புறம் பெர்சுவேட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் டி 4 வந்து வரும். சரிங்களா? ஸோ கன்வீனியன்ஸ் என்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு டைம் நம்ம ரீசெக் பண்ணலாம். ஸோ இன்னும் டெக்ஸ்ட் புக்கில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 9. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்டிகுலர் ரெண்டுமே மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. சினானிம் அண்ட் ஆண்டனிம் ரொம்ப மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் இன்கரெக்ட்லி மேட்ச்டு ஃபார் ஆண்டனிம். ஸோ இதில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 9, ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு ஃபார் ஆண்டனிம். ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்கரெக்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லும்போது பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஒன்லி இன்கரெக்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வந்து அப்ஜெக்டட் டு அப்படின்னு சொல்கிறது. அப்ஜெக்டட்ங்கிறது டிஸ்அப்ரூவ்னு சொல்கிறாங்க. இது வந்து சினானிம். அப்போ அப்ரூவ்ங்கிறது தான் இதுக்கு வந்து ஆண்டனிமாக இருக்கும். மீது எல்லாமே ரெக்லெஸ், அலர்ட்டு, ஃபாஸ்ட், ஸ்லோப்பி, அக்ரியபிள், ரிப்பல்சிவ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான ஆண்டனிமாக பேர் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் 2
Question option B, 2 only incorrect. Question number 10, find out the correctly matched pair antonym. Find out the correctly matched pair antonym. Antonymல கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிறது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. சப்மிசிவ். சப்மிசிவ் அப்படின்னா ஹம்புளாக இருக்கிறது, அதோட ஆப்போசிட் ப்ரௌடு. நெக்ஸ்ட் இம்பேஷண்ட், அப்பாத்தெட்டிக். ஹாஸ்டிலிட்டி, அக்செப்டன்ஸ். இன்ட்யூடு, டிஸ்அட்யூடு. சரியா? ஸோ அப்போ டிஸ்யூவேட் என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பேராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11, ஆட் ஒன் அவுட். ஆட் ஒன் அவுட் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் காம்பினேஷனில் எது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒன்று எல்லாமே ப்ரிஃபிக்ஸாக இருக்கணும், இல்லைன்னா சஃபிக்ஸாக இருக்கணும். எது மேஜராக இருக்கிறதுங்கிறத பார்த்து நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இம்பேஷண்ட், டிஸ்ஆனர், டிஸ்ரெஸ்பெக்ட் இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸு. மேனேஜ்மெண்ட்டுங்கிறது சஃபிக்ஸ். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ஆட் ஒன் அவுட். கொஸ்டின் நம்பர் 12 பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபெர்டைல், இன்டிஃப்ரெண்ட், டிஸ்ஒபே, ஃப்ரெண்ட்லி. அப்போது ஆப்ஷன் சி இஸ் த ஆட் ஒன் அவுட். அப்போ அது ஒன்று மட்டும் சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸாக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் நம்பர் 13, ஆட் ஒன் அவுட் அகைன் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 13. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்லி, ஹானரபிள், ரெஸ்பெக்டபிள், மிஸ்மேனேஜ். ஸோ இந்த இடத்துல ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 14, ஆட் ஒன் அவுட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டைல் அப்படிங்கிறது ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது. மற்றபடி டிஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்ட்லி, ஒபீடியன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸாக இருக்குது அப்படிங்கிறது விஷயம். சரிங்களா? ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ் பேஸ்ட் ஆன் த டென்சஸ் பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால டெல் மீ எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ட் லாஸ்ட் நைட். Mr. Maheshwari is my maths teacher and she had been teaching for 4 years அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் இருக்குது, இந்த பக்கம் ப்ரெசன்ட் இருக்குது. அப்போ ஆஸ் யூஷுவல் என்ன வரணும் அப்படின்னா ஹேஸ் பீன் அப்படிங்கிறது வரணும். ஸோ அப்போது ஒரே கிளாஸில் வரும்போது ஒரு போர்ஷன் வந்து ஒரு டென்ஸ்லையும் இன்னொரு போர்ஷன் வந்து இன்னொரு டென்ஸ்லையும் கொண்டு வரதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் பண்ணணும். அப்போது ஒன் ஒன்லி கரெக்ட் இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 15. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் டென்சஸ். ஐ நெவர் திங்க் ஆஃப் அ கரியர் இன் மெடிசன் பிஃபோர் ஸ்போக் டு மை பயாலஜி டீச்சர் பட் நவ் ஐ ஆம் சீரியஸ்லி கன்சிடரிங் இட் என்று கொடுத்துருக்காங்க. ஓ நோ, ஐ ஃபர்காட் மை அசைன்மெண்ட், வாட் ஐ எம் கோயிங் டு டூ த செகண்ட் டைம் ஐ ஹவ் டன் திஸ். ஸோ இதை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் ஒன் ஒன்லி கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். செகண்ட் வந்து பார்க்குறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 16 இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் இஸ் த கரெக்டு, அப்போது 2 ஒன்லி கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்போக் பாஸ்டில் இருக்குது. அப்போ திங்க் என்னவா மாற்றிருக்கணும், தாட்டுன்னு மாற்றிருக்கணும். ஸோ அப்போது ஒரு போர்ஷன் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கும்போது இன்னொரு போர்ஷனும் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து மாற்ற வேண்டியது கட்டாயம். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 16 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ் பேஸ்ட் ஆன் த டென்சஸ். Statement number 1, I can't remember what my teacher said yesterday about homework. I was not listening properly because Usain was talking to me at the same time. The second one is last year we gone on a school trip to Kanyakumari. We had a very interesting time. So கொஸ்டின் நம்பர் 17க்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன் ஒன்லி கரெக்ட். எஸ், ஒன் ஒன்லி கரெக்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வி வென்ட்னு தான் வரணும். சரிங்களா? இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வராது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒன் ஒன்லி கரெக்ட், 2 வந்து இன்கரெக்ட். அதுக்கான காரணம் அதுதான். கொஸ்டின் நம்பர் 18, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ் பேஸ்ட் ஆன் த டென்ஸ். அட் த மோமெண்ட் ஐ எம் திங்கிங் அபவுட் வாட் course I pursue next year, but I have not made made a final decision yet. So I have not made a final decision at அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 18. ஸோ 18 வந்து சொல்லியிருக்காங்க. அதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் அப் 7 every morning, but this morning I slept for a long time. I didn't get up until 8. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 2 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிகினிங் இடத்த பற்றி பேசியிருக்காங்க. ஒரு 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 எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவங்க பட் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து பாஸ்ட்டில் சொல்லிருக்கிறதுங்கிறது கரெக்டானது. அப்போ போத் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 18. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. fill in the blank with suitable options. everyone dash when earthquake hit the small town. ஸோ எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கையில் அப்படின்னா பாஸ்ட்டில் கண்டினியூஸ் வரும். everyone was sleeping when the earthquake hit the small town. Option A is the correct answer. Next question number 20. I was angry. Question number 20. I was angry that dash such mistake என்று சொல்கிறாங்க. சரிங்களா? I had made such mistake அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ I had made. ஸோ இங்கே ஏன் ஹேஸ் வராது அப்படின்னா ஒரு போர்ஷன் வந்து பாஸ்டில் இருக்கிறதுனால இன்னொரு போர்ஷன் வந்து had made அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ question number 21. Her parents dash in Coimbatore for 2 weeks from today. ஸோ அப்போது will be என்பது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 21. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. சூஸ் த கரெக்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஃபார் த அண்டர்லைன்ட் வேர்டு. ஷாப்பி அப்படின்னு சொல்கிறதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் இஸ் த கரெக்ட் சினானிம் ஃபார் த வேர்ட் ஷாப்பி. சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. தே ஹேட் ரிமார்க்கபுள் ஜெமினியர் அப்படிங்கிறது வந்து மேனர் பற்றி பேசக்கூடியது. 23. Option B is the correct answer. Next, intured. Choose the most appropriate synonym of the underlined word. I could not peer to intrude upon their privacy. ஸோ கொஸ்டின் நம்பர் 24க்கு வந்து என்கரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து ஆக்கிரமிக்கிறத பற்றி சொல்லுவோம். ஸோ அப்போ இன்ட்ரியூடு தலையிடுறது, ஆக்கிரமிக்கிறது, அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சினானிம் தான். கொஸ்டின் நம்பர் 25. சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஃபார் த அண்டர்லைன். சஃபரிங் ennobles you அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 25. dignifies. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஃபார் த அண்டர்லைன். ப்ரொஃபவுண்ட்னா நம்ம நிரம்பி வழிகிற அளவுக்கு மிகுந்த அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு மீனிங் வந்து ப்ரொஃபவுண்ட். ஸோ அப்போது ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 26. வெரி கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ we can go for the question number 27. Choose the most appropriate antonym for the underlined word. One can swallow the considerable quantities without ill efforts அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒன் கேன் ஸ்வாலோ த கன்சிடரபிள் குவான்டிட்டிஸ் வித்தவுட் இல் எஃபர்ட்ஸ் என்று நம்ம சொல்கிறது. கொஸ்டின் நம்பர் 27. paltry is the correct answer for the antonym. So next, choose the most appropriate antonym for the underline. The children were artless is the correct. Option D is the correct answer. Option 28th question. Pretentious is the correct answer. Next, question number 29. Choose the most appropriate antonym of the underlined word. Stimulated. Question number 29. ஸ்டிமுலேட்டடுக்கு ஆப்போசிட் வந்து டிஸ்கரேஜ். ஸ்டிமுலேட் அப்படிங்கிறது தூண்டி விடுறதுங்கிறத பற்றி பேசக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. Choose the most appropriate antonym for the underlined word. They had tangled hair அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கலைஞ்சது அப்படின்னு சொல்கிறோம். அதோட ஆப்போசிட் வந்து ஆர்கனைஸ்டு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31. Choose the word from the options from the compound word light. லைட் அப்படிங்கிற காம்பவுண்ட் வேர்டுக்கு வந்து என்ன? லைம் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லைம் லைட். Choose the compound word for out. Wipe out is the correct answer. Next, choose the word for the options given to form compound word with class. So டாப் கிளாஸ் என்பது நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், டாப் கிளாஸ். ஏன் இந்த காம்பவுண்ட் வேர்டில் கொஞ்சம் டக்குன்னு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குயிக்னஸ் வேணும். நீங்கள் அந்த காம்பவுண்ட் வேர்டெலாம் படிக்கிறப்ப நீங்கள் அதில் குயிக்காக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அந்த டைம் கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணுங்கிறதான் விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34. சூஸ் த வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் ஃப்ரம் த காம்பவுண்ட் வேர்ட் அப். ஸோ காம்பவுண்ட் வேர்ட் அப். கொஸ்டின் நம்பர் 34. அப்கமிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இவங்க அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டு முன்னாடி ஃபார்ம் ஆகுதா பின்னாடி ஃபார்ம் ஆகுதான்னு சொல்லலை. ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், சூஸ் த வேர்டு from the options given to form the compound word with stars. So compound word is the stars. 35. Option D is the correct answer. Up. Next, 36. Choose the suitable meaning
of the idiom found in the following sentences. It was really difficult for the police to find the evidence even after applying the whole bag of tricks. ஸோ அப்ளையிங் த ஹோல் பேக் ஆஃப் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல இடியம் கொடுத்துருக்காங்க. இடியம் நமக்கு சிலபஸில் இல்லைனாலும் ஃப்ரேசல் வேர்டு சிலபஸில் இருக்குது. ஈவன் இடியம்ஸ் நம்ம நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்னே ஆப்ஷன் ஏல பார்ட் ஏல ஃபஸ்ட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்ரி பாசிபிள் டெக்னிக் இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 36. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 36. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37. சூஸ் த சூட்டபிள் meaning of the idiom found in the following sentences. I have given my bike to new mechanic for service. Hope he delivers the goods. So here idiom find in the phrase is called he delivers goods. So அவருடைய efforts பத்தி பேசுறாங்க. So option D, do what is expected or promised. Option D is the correct answer for the question number 37. Choose the suitable meaning for the idiom found in the following sentences. My class teacher examined my paper with the fine tooth comb before handing it to the external examiner. So question number 38, I read it again. My class teacher examined my paper with a fine tooth comb before handing it to the external examiner. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு 38க்கு வந்து ஆன்சர் வில் பி த எக்ஸாமைனிங் வித் இன்டிஃபரன்ஸ். ரொம்ப ஸ்க்ரூட்டியலி ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ த ஃபைன் டூத் காம்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39. சூஸ் த சூட்டபிள் மீனிங் ஆஃப் த இடியம் ஃபவுண்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 39 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி கிவன் டு எ பர்சன் when they leave. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறது. ஸோ when the management wanted to cut down the manpower, they offered a golden handshake-ங்கிறது ஆப்ஷன் சியில் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40. சூஸ் த சூட்டபிள் மீனிங் ஆஃப் த idiom ஃபவுண்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். My son has recently learnt painting. He eats, sleeps and breathes it now. அதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பீயிங் enthusiastic and passionate about something that you think about it all the time. Option A is the correct answer. Next question number 41. The story of Gentleman of Verona was written by 41 A.J. Cronin. இது வந்து நமக்கு சிலபஸில் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். The poem Castile was written by Edwin Muir. Edwin Muir is the author for the poem Castile. Next, the story God sees the truth but waits was written by question number 43 Leo Tolstoy பழைய சிலபஸில் இருந்தார். ஸோ லியோ டால்ஸ்டாய் 43 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 44 the novel War and Peace was written by Leo Tolstoy. The most famous novel of Leo Tolstoy, who belongs to Russia, is War and Peace. Question number 45. The story A Nice Cup of Tea was written by George Orwell. Orwell is the author for the question number 45. A Nice Cup of Tea was written by George Orwell. Next question number 46. Fill in the blank with the suitable options. So அதில் என்ன கேட்டிருக்காங்க, my brother lived in the mountains. So above the lake is the correct answer. Next, the figures of speech which consist the complete narrative that involves the characters and events stand for an abstract idea or event. In the words, a story, poem or a picture can be interpreted to reveal hidden meaning, typically a moral or political one is. ஸோ அவங்க கரெக்டாக சொல்லக்கூடிய ஒன்று மாரல் ஸ்டோரியாக சொன்னாங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கேட்குறாங்க. இட் நத்திங் பட் allegory இஸ் த கரெக்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் விச் இன்சிஸ்ட் ஆன் த மாரல் ஸ்டோரிஸ். ஸ்டோரி, போயம் ஆர் பிக்சர் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து மாரல் ஸ்டோரிஸ் பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். தட் இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 47 allegory. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48. ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். So Akishnav was a handsome, fair-haired, curly-headed fellow full of fun. So Akishnav is a subject, a person. ஒரு பர்சனை இவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. It's nothing but imagery. The best example for the imagery. ஸோ அது வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். இமேஜரி இப்படி தான் இருக்கும்.
ஒரு நபர் எப்படி இருக்காருன்னு கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கொஸ்டின் நம்பர் 49, ஃபைண்ட் அவுட் த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஹி ஃபெல்ட் எ நாக் அட் ஹிஸ் டோர். ஹி சப்ஜெக்ட், ஹி சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்தது ஃபெல்ட் எ நாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஃபெல்ட் எ நாக். எஸ் வேர்ப். ஃபெல்ட் வேர்ப். நாக் அட் ஹிஸ் டோர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்ட்டு ஹிஸ் டோர் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். SVOA அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் ஹீ ஃபெல்ட் எ நாக். இந்த இடத்துல நாக் அப்படிங்கிறது ஒரு அப்ட்ராக்ட் நவுன் மாதிரி வருது. அதனால தான் அது ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அப்போ வாட் ஹூமுன்னு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் வரும். வாட் ஹூமுன்னு கொஸ்டின் கேட்டால் வாட் ஹீ ஃபெல்ட் எ நாக். அப்போ அதுதான் ஆப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட்டு. அட் ஹிஸ் ஸ்டோர், அட் ஹிஸ் டோர் அப்படிங்கிறது வந்து அர்ஜென்ட். ஸோ அர்ஜென்ட் கிவ் த அடிஷ்னல் மீனிங். அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 49. ஃபைண்ட் அவுட் த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஆல் த கோட்ஸ் ஹாவ் பீன் மில்க்டு. ஸோ ஆல் த கோட்ஸ் ஹாவ் பீன் மில்க்டு. ஆல் த கோட்ஸ் subject have been milked, verb. Option A is the correct answer for the 50. ஸோ பாருங்கள், சென்டென்ஸ் பெருசாக இருந்தால் பெரிய பேட்டர்னாக வருங்கிறது கிடையாது. ஆல் த கோட்ஸ் சப்ஜெக்ட் have been milked. verb. ஸோ இது ஆக்சுவலி இது ஒரு passive form. இதை பார்த்தாவே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இட்ஸ் அ passive form. Question number 50 complete ஆயிடுச்சு. ஸோ we have completed the test number 9 regarding English 12th standard. 12th standardல phase 1 முடிச்சிட்டோம். ஸோ சேம் 12th standardல இன்னொரு 50 questions இருக்குது with the different kind of grammar portions. ப்ராபப்ளி நம்ம வந்து ஒரு கிராமர் போர்ஷனுக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். சம்டைம்ஸ் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஆத்தர் இருந்தால் அதை பற்றின விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதோட நம்ம இந்த செஷனை நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.